உலகையை காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் வாகனத்தில் சப்தவர்ணம் நிகழ்ச்சியான இந்த 9ஆம் நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்களை சந்திப்பதற்காக இங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்வை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எம்பெருமான் காலை வாகனத்தில் பவனி வருகின்ற நிகழ்வைத்தான் நீங்கள் தற்போது நமது சேனல் வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்ததாக அம்மன் வாகனத்தில் அலங்கார தோரணையோடு வருகின்ற அழகுற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எம்பெருமான் முதலிலும் அம்பாள் இரண்டாவதாக இங்கே பக்தர்களுக்கு அருள் பாவிப்பதற்காக வாகனத்தில் கோயிலின் உட்பிரகாரத்திலிருந்து வீதிக்கு வந்து வீதியில் நிற்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வந்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் இங்கே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். அதனையும் நீங்கள் எங்களது சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சிவ மைந்தர்களான கணபதியும் முருகனும் அவரோடு இணைந்த மாமன் மகாவிஷ்ணுவும் இங்கே தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு வளங்களை நலங்களையும் அள்ளி வழங்குவதற்காக இங்கே தேரோடும் வீதியில் இங்கே பக்தர்களை காண இங்கே வந்து கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் தன்னுடைய மூஞ்சல் வாகனத்தில் இங்கே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்வையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். முருகப்பெருமானுடைய வாகன அலங்காரத்தை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக பெருமாள், அடுத்ததாக எம்பெருமானும் உமையவளும் வீற்றிருக்கின்ற அந்த அலங்கார தோரணையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு அடுத்ததாக அம்பாள் வீற்றிருக்கின்ற அழகையும் தோரணையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விநாயக பெருமான் தற்போது குடும்பத்தோடு இணைவதற்காக இங்கே வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார். இவர் தாய் தந்தையோடு இணைந்து இருக்கின்ற காட்சியினை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். விநாயக பெருமானும் தன் தாய் தந்தையோடு இணைந்து ஒருங்கே நிற்கின்ற அழகிய காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இத்துணை தெய்வங்களும் வீதி உலா வந்து தன்னை நாடி வந்து தேடி வந்த பக்தர்களுக்கு அருள் பாலித்துவிட்டு மீண்டும் இதே சன்னதி முன்பாக 3ஆம் திருவிழா அன்று இந்த குடும்பத்தினர் சிவ தம்பதியோடு பிள்ளைகள் இணைந்து ஒருங்கே கடந்த 7 நாட்களாக பக்தர்களுக்கு வீதி உலா வந்து அருளை பாவித்த நிகழ்வு போல இந்த 9ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இவர்கள் அனைவரும் தன் தாய் தந்தையரிடமிருந்து விடைபெற்று செல்கின்ற இந்த நிகழ்வானது இன்று இரவு நடக்கவிருக்கின்றது. இந்த நிகழ்வை சப்தவர்ணம் என்று இப்பகுதியை சார்ந்த பெரியோர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துணை அருமையான இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெறும். எங்களோடு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். இப்போது சுவாமிக்கு உலகையெல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற பகவானுக்கு இங்கே தீப ஆராதனை நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோரும் இறைவனை வேண்டி எல்லா வளமும் பெற இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். உலகையெல்லாம் காத்து ரட்சிக்கின்ற உலக நாயகனும் உலக நாயகியும் இன்று 9ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு வீதி உலா வந்து வீதியில் தன்னை தேடி வந்த மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் செல்கின்ற இந்த நிகழ்வினை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்களை தொடர்ந்து அனைத்து தெய்வங்களும் இவர்களோடு இணைந்து பக்தர்களுக்கு அருள் மழை பொழிய இருக்கின்ற நிகழ்வானது நடைபெறும். அடுத்ததாக அறம் வளர்த்த நங்கை அம்மனானவர் அவர்களை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்.
அடுத்ததாக மகாவிஷ்ணு அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக விநாயக பெருமான் அவர்களை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவரது சகோதரராகிய வேலிமலை முருகனும் இப்போது குதிரை வாகனத்தில் அவர்களை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். மருங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி பக்தர்களை காண்பதற்காக வீதி உலா செல்கின்ற அருமையான நிகழ்வினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இறுதியாக விநாயக பெருமானும் வீதி உலா வருகின்ற நிகழ்வானது இங்கே நம்ம சேனல் வழியாக காண்பித்து கொண்டிருக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து முன்னுதித்த நங்கை தேவியானவர் பின்தொடர்ந்து செல்கின்ற நிகழ்வும் நடந்தேறி கொண்டிருக்கின்றது. திருக்கோவிலின் நுழைவாயு பகுதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நிகழ்வானது பார்ப்பதற்கு கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த அலங்கார தோரணமும் தெய்வீக ஒரு அருளை வழங்குகின்ற ஒரு ஸ்தலமாக இருக்கின்றதை மீண்டும் நிரூபிக்கின்றது. 9ஆம் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னிசை கச்சேரியானது நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வையும் நீங்கள் எங்களது சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 9ஆம் நாள் திருவிழாவில் காலையில் எத்தனை கூட்டங்கள் இருந்ததோ அத்துணை கூட்டங்களுக்கும் அதிகமாகவே இப்பொழுது இரவு சப்தவர்ண நிகழ்ச்சியை காண்பதற்காக இங்கே பக்தர்களும் பொதுமக்களும் ஏன் சின்னஞ்சிறார்களும் இளைஞர்களும் இங்கே குழுமியிருப்பதை பார்க்கும்போது ஆன்மீகம் இன்னும் தலை தோங்கி கொண்டிருக்கின்றது. கோவில் திருவிழாக்கள் இன்னும் செழித்தோங்கி கொண்டு தான் இருக்கின்றது என்ற நிகழ்வுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இந்த திருவிழாவை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த திருவிழாவை நீங்கள் எந்த அளவு உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுறீங்க? அதை பற்றி சில கருத்துக்களை எங்களுக்காக சொல்லுங்கள். இந்த திருவிழா எனக்கு 57 வயசாகுது. இந்த திருவிழா என்னோட அறிவுக்கு தெரிஞ்சு ஒரு 45 வருஷத்துக்கு மேலாகவே இதை அனுபவிக்கிறோம். இந்த மார்கழி திருவிழாங்கிறது நம்முடைய இந்துக்களுடைய, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இது சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்க தான். இங்கே பிரிஞ்சு போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியாக ஒரு 10 நாள் அல்லது 7 நாள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இங்கே மக்கமாருன்னு சொல்லி தானுமூர்த்திக்கு மக்கமார் மலுங்கூர் முருகன், குமாரகோயில் முருகன், கோட்டார் பிள்ளையார் குடும்பத்தை மூணாம் திருவிழாவுக்கு சேர்ந்து மக்கமார் சுத்துங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்து, அப்புறம் இன்னைக்கு 9ஆம் திருவிழா தேரோட்டத்தன்னைக்கு சாயந்தரம் மக்கமார் பிரிஞ்சு போகிற ஒரு சங்கடமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த மக்கமார் சுத்துங்கிற ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்குது. அதனால் இந்த ஒரு வெளியூருக்கு இங்கேருந்து வெளியூருக்கு வேலை நிமித்தமாகவும் தொழில் நிமித்தமாகவும் வெளியே போனவங்கள்லாம் திருவிழாவுக்கு சேருவாங்க. குடும்பங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இந்த திருவிழாவுக்கு சேருவாங்க. மகிழ்ச்சியாக நாங்கள் ஒரு வீடு நிறைஞ்சிருக்கோம். மகிழ்ச்சி அது வீடு மட்டும் இல்லை, அந்த ஊருமே மகிழ்ச்சி நிறைஞ்சு தான் இருக்கும். அதனால் அதுவும் தானுமூர்த்தியோட பலவிதமான வாகனங்களும் அலங்காரங்களும் எங்களுக்கு அது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு தான். அதனால் இந்த மாவட்டத்துக்கு இது ஒரு கௌரவமான ஒரு நிகழ்ச்சி. வந்திருக்க அனைத்து பக்தர்களுக்கும் எங்களுடைய சார்பில், இந்த ஊர் மக்களுடைய சார்பில் மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உலகத்தின் உயிர்களை அனைத்தையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானும் உமையவளும் காலை வாகனத்தில் பவனி வருகின்ற நிகழ்வானது தற்போது நமது காணொளி வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களோடு அவர்களது குழந்தைகளான முருகனும் விநாயக பெருமானும் வாகனங்களில் வீதி உலா வருகின்றனர். அதோடு
மகாவிஷ்ணுவும் இங்கே இணைந்து வருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது வாகனமானது பேரம்பலத்தின் அருகே வந்துவிட்டது. பேரம்பலத்தில் சிறப்பு பூஜையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சப்தவர்ண நிகழ்ச்சிக்கு அனைவரும் செல்கின்ற நிகழ்வானது நடைபெறும். கடந்த 8 நாட்களாக எம்பெருமானுடனும் உமாதேவியுடனும் அனைத்து தெய்வங்களும் ஒருங்கே இணைந்து வீதி உலா வருகின்ற நிகழ்வானது இன்று 9வது திருவிழாவை முன்னிட்டு இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் தோடு இந்த நிகழ்வானது நிறைவு பெறும். எம்பெருமானோடு இணைந்து வருகின்ற சிவனின் மைந்தர்களாகிய முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் தத்தம் திருக்கோயிலுக்கு செல்கின்ற நிகழ்வும் இன்று இரவு நடந்தேறும். அதைத்தான் தாய் தந்தரை விட்டு குழந்தைகள் பிரிந்து செல்கின்ற நிகழ்வை தான் தொன்று தொட்டு சப்தவர்ணம் என்கின்ற அருமையான நிகழ்ச்சி மூலம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து நாம் அதை கண்டுகளிப்போம். தற்போது இறைவனுக்கு தீபாராதனை நிகழ்வான் நடைபெற்று வருகிறது. சப்தவர்ண நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கே குடும்பமாக தம்பதியராக இங்கே வருகின்ற நிகழ்வானது இன்றல்ல நேற்றல்ல தொன்று தொட்டு நடைபெறும் ஒரு பழமையான நிகழ்வு, ஒரு பாரம்பரியமான நிகழ்வு. இங்கே வருகின்ற குடும்பங்களை நமது காணொளியானது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த இரவு வந்து நீங்கள் இப்படி வந்திருக்கீங்களே ஃபேமிலியோடு, இன்னைக்கு இரவு என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அந்த நிகழ்ச்சியினுடைய இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது? இன்னைக்கு நைட்டு வந்து சப்தவர்ணம் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச சப்தவர்ணம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சமாக தெரிஞ்சதை சொல்லுங்க. ஓரளவுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லி கொடுத்து நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். வந்து திரேதாயுகான்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க வந்து தீவிரமான ஒரு பார்வதி பக்தி. அவங்க வந்து கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு கணவர் வந்து 2 நாளில் இறந்து போயிடுறாங்க. அதுக்காக அவங்க ரொம்ப மன வருத்தத்தில் பார்வதி தேவி கிட்ட போய் முறையிடுறாங்க. அவங்களால எப்படி நீங்கள் என்னை வாழ விடாமல் ஆக்கிட்டீங்க, என் கணவர் 2 நாள்லேயே இறந்து போயிட்டாரு, திருமணமான 2 நாள்லேயே, ஏதாச்சும் பண்ணி எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட போயிட்டு நீங்கள் என்னோட பக்தர்களை நீங்கள் இந்த மாதிரி சோதிக்கக்கூடாது, அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் வந்து யம தர்மராஜா கிட்ட போயிட்டு அந்த திரேதாயுகாவோட கணவரை வந்து மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்ததுனால இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது வந்து நிறைய திருமணமான தம்பதிகள் நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க. அது எதுக்காகனா இந்த கதையை நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சனால தான் இது வந்து ஒரு பலன் கிடைக்கும், மாங்கல்யம் வந்து நிலைக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக தான் இந்த திருவிழா நடக்குது. அதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். பேரம்பலத்தை நோக்கி சுவாமிகள் நகர்ந்து வருகின்ற காட்சியினை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். தாய் தந்தையரை தொடர்ந்து முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அவர்களை தொடர்ந்து செல்கின்ற அருமையான நிகழ்வினையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த வாகன பவனியை சற்று கூர்ந்து கவனித்தால் சிவபெருமானும் உமையவளும் வீற்றிருக்கின்ற திருவாகனமானது முதலில் செல்லும் போது அவர் அருகே அவரது சிவனின் மைத்துனரான மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து மூத்த மகனான விநாயகப் பெருமானுடைய திருவாகனமானது செல்லும். அதன் பின் அவரது தம்பிகளான முருகப்பெருமான் தொடர்ந்து செல்வதையும் இதிலிருந்து நாம் என்ன தெரிகிறோம் என்றால், தாய் தந்தையரை அவர்களுடைய வழியில் பின்னோக்கி வரிசையாக செல்கின்ற நிகழ்வு இன்று பல குடும்பங்களில் இருப்பது போன்று சிவ குடும்பத்திலும் அது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எத்தனை வருடமாக இந்த திருவிழாவை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு மயிலாடி. நீங்கள் திருவிழாவை எந்த அளவு நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக இருக்கிறீங்க? எனக்கு இப்போ 65 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 65 வருஷத்துலேயும் நம்ம பகவானுடைய சன்னிதானத்தில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சி
இந்த திருவிழானால பல நம்ம சொந்தக்காரங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சி நானும் சுவாமி சன்னதியிலே பல பாடல்கள்லாம் பாடியிருக்கேன். சங்கீத பாட்டுகள், கச்சேரி, வில்லுப்பாட்டு இதெல்லாம் நான் பாடியிருக்கேன். இதே கலையரங்கத்தில் நாங்கள் தேர் வேலையில் பெரிய சுவாமி தேர், அம்மன் தேர், பிள்ளையார் தேர்லாம் நாங்கள் ரிப்பேர் வேலை பார்த்தோம். பல வாகனங்களும் இங்கே வேலை செய்து கொடுத்துருக்கோம். ரிப்பேர் வேலைலாம் செய்திருக்கோம். தமிழ்நாடு ஒட்டுக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் மகிழ்ச்சி அடைகிறீங்க திருவிழாவால்? இந்த திருவிழாவில் ரொம்ப மகிழ்ச்சி. நானும் எவ்வளோ நாள் சத்துவாரணம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். குடும்பத்தோடு வந்திருக்கோம். எல்லா மக்களையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. இதனால் சாமியினுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இதுவரையிலும் இந்த உடல் நலம் நன்றாக சாமி தந்திருக்கிறார். அதை வச்சு நானும் பல வருஷங்கள் வந்து சாமியை தரிசித்து போய்கிட்டு. நன்றி, வணக்கம். ഞാൻ കോട്ടയത്തിലിരുന്ന് വരുവാ. എല്ലാ തിരുവിളാക്കും ഇവിടെ വന്ന് ദർശനത്തിൽ വരുന്നുണ്ട്. വളരെ സന്തോഷമാണ്. இன்று 9வது நாள் திருவிழாவினை முன்னிட்டு வான வேடிக்கையானது சிறப்பாக பேரம்பலம் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வண்ண வண்ண வான வேடிக்கையானது இங்கே விண்ணை முட்டுகிற வகையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வைத்தான் நமது காணொலியானது சேனல் வழியாக காட்டிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பெயர் என்ன? நீங்கள் எத்தனை வருடமாக இந்த திருவிழாவை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த திருவிழாவை நீங்கள் எந்த அளவு சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்க? என் பேர் சுதய் சுந்தர் சிற்பி. எனக்கு சொந்த ஊர் காக்குமூர். நான் இப்போ இங்கே தான் இருக்கேன். இதை திருவிழா எப்படின்னா உங்களுக்கு தென்னிந்திய மாநிலங்களிலே முதன்மையான திருவிழாவாக கருதப்படுகிறது. ஏன்னா உங்களுக்கு வெள்ளி வாகனங்கள் பதிக்கப்பட்ட வாகனங்களிலே மிக சிறந்த வாகனமாக உங்களுக்கு 10 தலை ராவணன் வாகனம் வந்து 7ஆம் தலை வாகனம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் அலங்காரம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பூ அலங்காரம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் உங்களுக்கு நகைகள், தங்க ஆபரணங்கள்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. பார்க்கவே உங்களுக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு வித்தியாசமான திருவிழாவாக இருக்கும். தேர் திருவிழா சுமார் நான் வந்து பிறந்ததுலேருந்தே எல்லா வருஷமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து கோவில் தேர் கட்டமைக்கிறது வந்து நான் தான் கான்ட்ராக்ட் எடுத்து நாங்கள் தான் கட்டமைப்போம். இப்போ சுமார் ஒரு 10-12 வருடமாக நான் தான் தேர் கான்ட்ராக்ட் எடுத்து ஒப்பந்தம் எடுத்து கட்டமைச்சிருக்கோம். வாகனம் சுமங்கிறது வந்து எங்கள் ஊர் சார்ந்த இது சுசீந்திரம், ஆசிராமணம், இந்த ஜக்கம்மன், இந்த ஊர் இறைவுபுதூர், இந்த ஊரில் சேர்ந்த இளைஞர்கள் தான் வாகனம் சமைப்பாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக வாகனம் சமந்து இது பண்ணியிருக்கேன். திருப்பாதந்தாங்கியல். திருவிழானாலே எங்களுக்கு வேறு எந்த ஃபங்க்ஷன், தீபாவளி பொங்கலை விட எங்களுக்கு திருவிழா தான் எங்களுக்கு அது ஒரு பெரிய விழா, மகிழ்ச்சியான விழா. என்ன மார்கழி மாதம் வந்துட்டுனா இந்த கோவிலில் வந்து 4 திருவிழா உண்டு. மார்கழி பெருந்திருவிழா, சித்திரை தெப்ப திருவிழா, மாசி திருக்கல்யாண திருவிழா, ஆவணி பெருமாளுக்கான திருவிழா, அப்படி 4 திருவிழா வரும். அந்த 4 திருவிழாலையுமே மார்கழி மாதம் பெருந்திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போ அந்த திருவிழா வந்து மார்கழி மாதம் எப்படி வசந்த காலத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்களோ அதே போல் அந்த வசந்த காலத்தோடு இந்த திருவிழாவையும் சேர்த்து நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு திருவிழானா அந்த 1ஆம் திருவிழா கொடியேறி, 2ஆம் திருவிழா உங்களுக்கு புஷ்ப வாகனம், 3ஆம் திருவிழா கற்பக விஜயம், 4ஆம் திருவிழா பரங்கி நாற்காலி, 5ஆம் திருவிழா காலை மாலை வெள்ளி ரிஷபவாகனம், 6ஆம் திருவிழா இந்திரவாகனம், 7ஆம் திருவிழா கைலாச பர்வதங்கிற 10 தலை ராவணம் மேலே கைலை மலையில் இறைவன் வருவாங்க, 8ஆம் திருவிழா தில்லையம்பலம், 9ஆம் திருவிழா ரிஷபவாகனம், 10ஆம் திருவிழா 60வது தரிசனம் நடராஜ சாமி வருவாங்க. அப்படி இந்த 10 நாள் திருவிழாவும் எங்களுக்கு வந்து என்ன, நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த 10 நாள் நாங்கள் இங்கே வந்துடுவோம். அது என்ன வேலை இருந்தாலும் அதை நாங்கள் போட்டுட்டு இங்கே வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு திருவிழா அந்த இறைவனுடைய வாகனத்தை நாங்கள் எங்கள் தோளில் சுமக்கிறத வந்து நாங்கள் பெரும் பாக்கியமாக நினச்சிருக்கோம். இந்த ஊரில் பிறந்ததுக்கும் இறைவனுடைய திருப்பாதத்தை எங்கள் தோளில் தாங்கிறத வந்து நாங்கள் அதை வந்து எவ்வளவு எந்த பொசிஷன்லேயும் பொசிஷன்லேயும் இருந்தாலும் அந்த ஒன்றையும் நாங்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அதை நாங்கள் இது பண்ணுவோம். மகிழ்ச்சி, அது எங்களுக்கு ஒரு காதல்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு தானுமாலை சுவாமி மேலே உள்ள காதலும் இந்த திருவிழாவோட கலந்து எங்களுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். 9வது நாள் மார்கழி பெருந்திருவிழாவில் இன்று அருமையான ஒரு பஜனையானது இங்கே நடைபெற்று வருகிறது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய புகழை போற்றி பாடுகின்ற இந்த நிகழ்வு எல்லாருக்கும் எல்லா வளத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு இறைவனுடைய வேண்டுதல் போன்று இங்கே காட்சியளிப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. மார்கழி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் 9வது நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக காலை தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று இரவு நடைபெற இருக்கின்ற சப்தவர்ண நிகழ்ச்சிக்காக எம்பெருமானும் உமையவளும் திருக்கோயிலுடைய வளாகத்தினை சுற்றி வீதி உலா வந்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களுடைய சப்தவர்ண நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே குவிந்துள்ள நிகழ்வினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பக்தர்கள் அனைவரும் இறைவனுடைய திரு காட்சியையும் அவர்களுடைய குடும்பஸ்தாரர் ஆகிய முருகப்பெருமான், விநாயகப் பெருமான் அவர்களுடைய அருளை பெறுவதற்காக இங்கே குழுமியிருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனை காணுகின்ற அவளோடு இங்கே வீற்றிருக்கின்ற பக்த கோடிகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நள்ளிரவு வேளையிலும் கண் விழித்து இறைவனுடைய திருமுகத்தை பார்ப்பதற்காக இங்கே வீற்றிருக்கின்ற பெண்களையும் கூட்டத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒன்பதாவது நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக சுவாமியானவர் திருக்கோயில் முன்பாக வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் சப்தவர்ண நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. இங்கே சப்தவர்ண நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இடத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் மகளிர்களும் குழுமியிருக்கின்ற நிகழ்வினை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சுவாமி கோவிலின் முன்பாக வந்துவிட்டார். அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பக்தர்களின் கரகோஷத்தோடு இங்கே அனைத்து வாகனங்களும் திருக்கோவில் முன்பாக வந்து நிற்கின்ற திரு அழகை நீங்கள் இப்போது நமது சேனல் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் சப்தவர்ண நிகழ்ச்சியை முன்னிட்டு இறைவன் எம்பெருமானும் உமையோடும் வீற்றிருக்கின்ற அந்த வாகனத்தினை குழந்தைகளான விநாயகப் பெருமானுடைய வாகனமும் முருகப்பெருமானினுடைய வாகனமும் சுற்றி வருகின்ற நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நடந்தேறும். அதையும் நீங்கள் எங்களது சேனல் வழியாக பார்த்து இறையருள் பெறுங்கள். கோவிலில் உள்ள விநாயகருடைய வாகனமானது கோவிலின் உட்பிரகாரத்திற்கு செல்கின்ற நிகழ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எம்பெருமானுடைய வாகனத்தினை குழந்தைகளான விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமானுடைய வாகனமானது சுற்றி வருகின்ற நிகழ்வினை நீங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 1ஆம் திருவிழாவில் இருந்து 3ஆம் திருவிழாவான அன்று மக்கள்மார் சந்திக்கின்ற நிகழ்வினை தொடர்ந்து கடந்த 7 நாட்களாக அனைத்து தெய்வங்களும் இங்கே சுசீந்தருக்கு குழுமிருக்கின்ற போது இன்றைய 9ஆவது நாள் திருவிழாவாக இன்றைய தினம் இணைந்த மக்கள்மார்கள் எல்லாம் இறைவனை சுற்றி அவருடைய ஆசி பெற்று அவரை விட்டு பெறுகின்ற நிகழ்வாக இந்த தினம் சப்தவர்ணம் என்கிற அழகிய பேராலை திருவிழாவானது நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில்
இறைவனை சுற்றி வருகின்ற முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதை நாம் உலகையே காத்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் மூல ஆதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானும் உமையவளும் கோவிலின் மையப்பகுதியில் நின்று கொண்டிருக்கின்ற வேளையில் அவர்களை சுற்றி அவர்களின் பிள்ளைகளான விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் அவர்களை சுற்றி வந்து இறைவனுடைய அருளாசியை பெறுகின்ற நிகழ்வானது இங்கே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வானது குறிப்பிட்ட தமிழகத்தில் உள்ள சில கோயில்கள் மட்டுமே நடைபெறும். அதில் நமது குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சுசீந்திரம் பகுதியில் காலையில் திருத்தேர் ஓட்டத்திற்கு எத்தனை கூட்டம் வருமோ அதை விட அதிகமான கூட்டம் இந்த சப்தவன நிகழ்ச்சிக்கு வருகின்றது. இந்த நிகழ்வில் இறைவனை பிரிந்து பிள்ளைகளான இவர்கள் செல்கின்ற காட்சியை காணும் போது ஒரு பெற்ற தாயை பிரிந்து பிள்ளைகள் செல்கின்ற அதே உணர்வு இங்கே இருக்கின்ற தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏற்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு உணர்ச்சிமயமான இந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்நிகழ்வினை திருமணமான புதிய தம்பதிகள் தங்களுடைய மாங்கல்யம் நிலைக்க வேண்டி இந்த தினம் கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் ஒரு குடும்பமானது தாய் தந்தையரை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த தாய் தந்தையராக ஆகவிருக்கின்ற புதுமண தம்பதிகள் தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அவர்களோடு எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அற்புத உணர்வை இங்கே அவர்களுக்கு பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த நிகழ்வானது பல ஆண்டுகளாக இங்கே நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுசீந்திரம் மார்கழி பெருந்திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக 9வது நாள் திருவிழாவை முன்னிட்டு காலை திருத்தேரோட்டமும் இரவு சப்தவர்ண நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சப்தவர்ண நிகழ்ச்சியில் பொறுத்தவரை 3ஆம் நாள் திருவிழாவில் மக்கள் மார் சந்திப்பு என்று அழைப்பார்கள். அதே நிகழ்வில் இன்று 9வது நாள் திருவிழாவின் போது மக்கள்மார்கள் இறைவனையும் இறைவியையும் விட்டு தங்களது திருத்தலத்திற்கு பிரிந்து செல்கின்ற ஒரு உணர்ச்சிமயமான ஒரு நிகழ்வு இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் தாய் தந்தையரை பிரிந்து பிள்ளைகள் செல்கின்ற இந்த நிகழ்வு குடும்பத்தில் வெளியூரில் இருக்கின்ற பிள்ளைகள் தன் தாய் தந்தையரை பார்த்து ஒரு 7 நாட்கள் தங்கியிருந்து பின் அவர்களுடைய இருப்பிடத்தை விட்டு தங்களுடைய இருப்பிடத்துக்கு செல்லும் போது எத்தகைய உணர்ச்சி மயமான ஒரு சோகம் மனதில் எண்ணத்தில் தோன்றுமோ அதே நிலைதான் இன்று பக்தர்களுக்கும் இருக்கின்றது என்பது நம் கண்கூடாக இந்த நிகழ்வின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு தீபாவளி நிகழ்ச்சியானது பிடித்தவுடன்
அவர்களது குழந்தைகளான விநாயகர் பெருமானுக்கு இப்போது தீபாரணை காட்டப்படுகிறது. அதைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. தற்போது 3ஆம் திருவிழா அன்று பெற்றோர்களை உடன் இணைந்த குழந்தைகளான விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் தற்போது பெற்றோர்களை விட்டு பிரிந்து செல்கின்ற ஒரு சோகமயமான ஒரு நிகழ்வானது, உணர்ச்சிமயமான ஒரு நிகழ்வானது தற்போது அரங்கேறி வருகிறது. குழந்தைகளை பிரிய மனமில்லாத எம்பெருமானும் உமையவளும் அந்த இடத்தில் தடுமாறி நிற்கின்ற ஒரு நிகழ்ச்சி, மனதை நெருட செய்யும் ஒரு நிகழ்ச்சியானது தற்போது நடந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானும் உமையவளும் தன்னுடைய ரிஷப வாகனத்தில் வீட்டிலிருந்து கடந்த 7 நாட்களாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி இன்று தன்னுடைய குழந்தைகளான விநாயகர் பெருமானையும் மருங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியையும் குமார கோவில் முருகனையும் பிரிந்து செல்ல மனமில்லாமல் எப்படி தன் குழந்தைகளை பிரிந்து செல்ல முடியுமோ என்ற ஒரு ஏக்கத்தோடு அம்மையும் அப்பனும் இங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வானது இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளை பிரிந்து தாயும் தந்தையும் எப்படி மனக்குமரலோடு இருப்பார்களோ அதே மனக்குமரலோடு இறைவனும் இறைவியும் மனக்குமரலோடு மிகுந்த வருத்தத்தோடு இருப்பது போன்ற இந்த நிகழ்வானது பார்க்கின்ற அனைவருக்கும் கண்களில் நீர் வருவது என்பது தவிர்க்க முடியாதது. இறைவனை குடும்ப சகிதமாக நம் முன்னோர்கள் அமைத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதையே பின்பற்றி ஒவ்வொரு குடும்பமும் பிள்ளைகளை பேணி பாதுகாத்து அவர்களை தங்களோடு இருக்க வைத்து அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிகின்ற நிலை வரும்போது எத்தனை வருத்தம் வருமோ அத்தனை வருத்தத்தோடு இந்த நிகழ்வில் இறைவன் தன் குழந்தைகளை பிரிந்து செல்கின்ற நிகழ்வு காண்போரை கண்களை கலங்க வைக்கின்றது நிகழ்வாக அமைந்து இருக்கிறது என்பதில் எந்த விதத்திலும் ஐயமில்லை. எம்பெருமான் உமையவளும் தன் குழந்தைகளை விட்டு பிரிகின்றோமே என்கிற ஒரு ஏக்கத்தோடும் மன வருத்தத்தோடும் கோவிலுக்குள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு எப்படி செல்ல முடியுமோ என்ற ஒரு தவிப்போடும் இங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அருமையான காட்சியானது நமது சேனல் வழியாக நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனின் மனநிலையை மனிதர்களும் நாமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அனுபவித்து இருப்போம். அதை இத்தருணத்தில் எண்ணி நாம் இறைவனுடைய அருளை வேண்டி நிற்போம். கடந்த 9 நாட்களாக நடைபெற்ற நிகழ்வில் 3ஆம் நாள் திருவிழாவாக உமையவளும் எம்பெருமானும் அவர்களுடைய புதல்வர்களும் இணைந்த ஒரு திருவிழாவாகும். அதைத் தொடர்ந்து 4ஆம் திருவிழா, 5ஆம் திருவிழா, 6ஆம் திருவிழா, 7ஆம் திருவிழா என்று முடிந்து 8ஆம் திருவிழாவை முடிந்து இன்று 9வது நாள் திருவிழாவை முன்னிட்டு சப்தவர்ணம் என்கிற ஒரு
சிறப்பு நிகழ்ச்சியானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றல்ல நேற்றல்ல சுமார் ஒரு 1000 வருடங்களாக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இறைவன் இறைவியை உதாரணமாக வைத்து இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு ஆன்மீக நிகழ்வாக இது கருதப்படுகிறது. இறைவனும் அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவன் என்கிற ஒரு உன்னத தத்துவத்தை உணர்த்தும் விதமாகவே இந்த நிகழ்வானது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. எம்பெருமான் திருக்கோவிலுக்குள் மிகுந்த மன வருத்தத்தோடும் சோகத்தோடும் செல்கின்ற இந்த அருமையான நிகழ்வினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சப்தவர்ணத்தை பொறுத்தவரை புதிதாக திருமணமான தம்பதிகள் கண்டிப்பாக காண வேண்டும். இதை காணும் போது அவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீடித்து இருக்கும் என்று முன்னோர்கள் கூறுவார்கள். ஏனென்றால் ஒரு குடும்பத்தினுடைய எத்தகைய சூழ்நிலையிலும் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற பொறுப்பு அம்மைக்கும் அப்பனுக்கும் உண்டு என்கிற ஒரு உன்னத கருத்தை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகையே காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருளாக இருந்தாலும் சரி, பரமேஸ்வரியாக இருந்தாலும் சரி, அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் தான் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்வானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த உணர்ச்சி மயமான இந்த சூழ்நிலையில் எத்துணை கல் நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்தாலும் கண்களில் கண்ணீர் வருவதை தடுக்க இயலாது. எம்பெருமான் எம்பெருமானும் உமையவளும் திருக்கோவிலுக்குள் செல்ல முயன்றாலும் அவர்கள் செல்ல மனமில்லாமல் தள்ளாடி தள்ளாடி அசைந்தாடி செல்கின்ற இந்த நிகழ்வு இறைவன் தன் பிள்ளைகளை விட்டு பிரிந்து எப்படி உள்ளே செல்ல இயலும் என்கிற ஒரு மனக்குமரலோடு கோவில் வாசல் வாயில் படிக்கட்டு வரை செல்கின்றார். ஆனாலும் அவருக்கு மனமில்லாமல் அவர் மீண்டும் தன் பிள்ளைகளை தேடி பின்னோக்கி செல்கின்றார். அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இறைவன் தன் பிள்ளைகளை பிரிந்து கோயிலுக்குள் செல்ல முற்பட்டாலும் அவர் மனம் கேட்காமல் மீண்டும் தன் பிள்ளைகளை பார்க்க பின்னோக்கி செல்கின்ற நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இறைவன் இறைவன் முதல் முறையாக திரும்பி செல்கிற இதே போன்ற நிகழ்வு 2 முறை நிகழும். 3ஆம் முறையாக அவர் வேறு வழியே இல்லாமல் தன் குழந்தைகளுக்கு விடை கொடுத்து அவர் தனது சன்னதிக்கு செல்கின்ற நிகழ்வானது தொடர்ந்து நடைபெறும். அதையும் நாம் நமது காணொளி வாயிலாக கண்டுகளிப்போம். இந்த நாட்கள் தன்னுடைய பெற்றோரோடு தங்கி 6வது நாளோ
இல்லை ஒரு 10வது நாளோ திரும்பி செல்கின்ற போது பெற்றோர்களை பிரிய மனமில்லாமல் அந்த குழந்தைகள் செல்வது போலவும், அந்த குழந்தைகளை பிரிய மனமில்லாமல் பெற்றோர்கள் இருப்பது போன்ற நிலையும் எல்லோருடைய வாழ்விலும் நிகழ்ந்திருக்கலாம். அதே நிகழ்வுதான் இங்கே உலகையே காத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருளாகிய எம்பெருமானும் உமையவளுக்கும் அதே நிலைதான் இன்றைய தினம். அவர்களும் தன்னுடைய குழந்தைகளை பிரிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தவிப்புத்தான் இப்போது இங்கே நமது காணொளி வாயிலாக நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் மீண்டும் பின்னோக்கி சென்று தன் குழந்தைகளை காண செல்கின்றார். குமரி மாவட்டத்திலே சிறப்பு வாய்ந்த புகழ் வாய்ந்த கோயில்களில் ஒன்றான சுசீந்திரம் திருக்கோவிலில் மார்கழி பெருந்திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வானது தொடர்ந்து இன்று 9வது நாள் திருவிழாவாக காலையில் திருத்தேரானது வடம் பிடித்து இழுக்கப்படுகின்ற நிகழ்வானது நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து இன்று இரவு சப்தோர்ணம் என்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியானது இங்கே நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வில் 3ஆம் நாள் திருவிழாவில் மக்கள்மார் சந்திப்பு என்று அழைப்பார்கள். அந்த நிகழ்வின் போது கோட்டாரில் உள்ள விநாயக பெருமானும், மருங்கூரில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியும், குமாரகோவில் உள்ள முருகப்பெருமானும் இங்கே தன்னுடைய தாய் தந்தையரான எம்பெருமானையும் உமையோளையும் காண இத்திருத்தலத்திற்கு வருகை புரிவார்கள். அவர்களோடு இணைந்து அன்றைய தினமே இப்பகுதியில் இறைவனை பார்க்க வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருளாசி தன் தாய் தந்தையோடு இணைந்து வழங்கி அவர்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க வரங்களை அருளி செல்வார்கள். அதைத் தொடர்ந்து 4ஆம் நாள் திருவிழாவிலும் தன் தாய் தந்தையரோடு இணைந்து பக்தர்களை அருள் பாவிப்பார்கள். இப்படி தொடர்ந்து 9 நாட்களும் இன்றைய தினம் வரை தாய் தந்தையரோடு இணைந்து தன்னை நாடி தேடி வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அருளாசியை வழங்கி இன்று 9வது நாள் திருவிழாவாகிய இன்று தன்னுடைய தாய் தந்தையரை பிரிந்து அவரவர் தத்தம் இல்லங்களுக்கும் தங்கள் திருத்தலங்களுக்கு செல்கின்ற இந்த நிகழ்வில் தன் தாய் தந்தையரை பிரிந்து எப்படி செல்வோமோ என்ற ஏக்கத்தோடு பிள்ளைகள் தவித்துக் கொண்டிருக்கின்ற அருமையான இந்த விழாவை சப்தவனம் என்று பெரியோர்கள் முன்னோர்கள் அழைத்து வந்தார்கள். இந்த நிகழ்வின் போது தற்போது எம்பெருமானும் உமையவளும் பிள்ளைகள் விலகி நிற்க அவர்களை விட்டு தாம் எப்படி தன்னுடைய ஆலயத்திற்குள் செல்ல முடியும் என்ற மன இயக்கத்தோடும் மன கவலையோடும் தவிப்பு இங்கே உங்களுக்கு காணொளி வாயிலாக காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் தன் பிள்ளைகளை பிரிய முடியாமல் தவிக்கின்ற தவிப்பும் நமது சேனல் வழியாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தெய்வீக தரிசனத்தை எங்களோடு இணைந்து எங்களது சேனல் வழியாக காட்சியினை காண இயலாத அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களது சேனல் வழியாக காட்சிப்படுத்துகிறோம் என்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது சேனல் வழியாக இந்த சப்தவர்ண நிகழ்ச்சியை முழுமையாக பதிவு செய்து உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைய தினம் எங்களது
சேனல் வழியாக இதை மிகவும் தெளிவாக உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு பிள்ளைகள் பிரியா விடை கொடுக்கின்ற நிகழ்வில் பக்தர்களும் இறைவனுடைய குழந்தைகளுக்கு பிரியா விடை கொடுக்கின்ற இந்த அருமையான நிகழ்வில் அவர்களுக்கு மேலதாளங்கள் முழங்க இங்கே இசையோடு அவர்களுக்கு பிரியா விடை கொடுக்கின்ற நிகழ்வானது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்வைத்தான் நீங்கள் நமது காணொளி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உலகையே காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற பரம்பொருளாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகின்ற சூழ்நிலை வறுமையானால் மனமும் கண்களும் கலங்கத்தான் செய்யும். அதே நிகழ்வில்தான், அதே சூழலில்தான் பரந்தாமனும் ஆகிய பரம்பொருளும் இங்கே தவித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அனைவரும் பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற உன்னத தத்துவமும் இங்கே விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் குழந்தைகள் பெற்றோர்களை வைத்து பிரிந்து செல்லும் பட்சத்தில் தான் அவர்களுக்கான பாதையானது தெளிவுபடுத்தப்படும். அவர்களை நம்பி இருக்கின்ற பக்தர்கள் சிறப்பு அடைவார்கள் என்கிற ஆகவே பிள்ளைகளை அவர்களுடைய சுய முயற்சியில் அவர்களுக்கான வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அதற்கு கட்டாயம் பெற்றோர்களை தெரிந்து சென்றுதான் ஆக வேண்டும். இத்தகைய சூழ்நிலை மனித உயிர்களுக்கும் பொதுவானதுதான். அதை உணர்த்தும் விதமாக இந்த காட்சியானது இங்கே இறைவன் மூலமாக இங்கே மக்களுக்கு உணர்த்தப்படுகின்ற விதத்தில் இந்த சப்தவர்ண நிகழ்ச்சியானது நடந்தேறி கொண்டிருக்கின்றது. இரண்டாவது முறையும் பகவானும் பகவதியும் தன் குழந்தைகளுக்கு விடை கொடுத்துவிட்டு திருக்கோவிலின் வாயில் பகுதிக்கு வருகின்ற நிகழ்வானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. திருக்கோயிலின் வாயில் அருகே எம்பெருமானும் உமையோளும் வந்துவிட்டனர். திருக்கோயிலின் வாயில் அருகே மிக மிக அருகில் வந்தாலும்
அவர்கள் மனம் ஏனோ கலங்கிய நிலையில்தான் இருக்கின்றது. தன் பிள்ளைகளை எவ்வாறு பிரிவோமோ என்று எப்படி பிரிய முடியும் என்று ஏங்கி தவிக்கின்ற நிலைதான் தொடர்ந்து இருக்கின்றதால் மீண்டும் பின்னோக்கி செல்கின்ற நிகழ்வானது அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உலகளாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற உலகையே உணர்ந்த உலகையே ஆட்கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற அம்மையும் அப்பனுமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் தன் குழந்தைகளான விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான் இருவரையும் விட்டு பிரிந்து தன் ஆலயத்திற்குள் செல்ல எத்தனிக்கின்ற இந்த வைபவம் சப்தவர்ணம் என்ற அழகிய பெயரால் அழைக்கப்படுகின்றது. ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு பிரிய முடியாமல் தவிப்பார்களோ அதே தவிப்பும் அதே நிலையிலும் இந்த இறைவனும் இறைவியும் இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பரம்பொருளாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே நிலைதான். அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய மனம் இத்தகைய சூழ்நிலையை கலங்குவது என்பது தவிர்க்க இயலாததுதான். அந்த நிகழ்வினைத்தான் நாம் காணொளியானது இப்போது படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. மார்கழி பெருந்திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வருகின்ற 10 நாள் திருவிழாவில் இன்றைய தினம் 9வது நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக காலை திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கின்ற நிகழ்வானது சிறப்பாக நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து இரவு சப்தவர்ணம் என்கின்ற சிறப்பு நிகழ்வானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளை பிரிந்து செல்ல இயலாத பகவானும் பகவதியும் அவர்களை மீண்டும் பார்ப்பதற்காக பின்னோக்கி செல்கின்ற நிகழ்வானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சுசீந்திரம் திருவிழாவினை பொறுத்தவரை மார்கழி பெருந்திருவிழா என்பது முக்கியமான திருவிழாவாகும். இந்த முக்கியமான திருவிழாவில்
முக்கியமான நிகழ்ச்சியாக இன்று 9வது நாள் சிறப்பு நிகழ்ச்சியான சப்தவர்ணம் நிகழ்ச்சியானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வோடு உலக நாயகன் எம்பெருமான் எம்பெருமானும் உமையவளும் திரு வாகனத்தில் ரிஷப வாகனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த நிகழ்வினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ரிஷப வாகனத்தோடு கோட்டார் விநாயகர் பெருமானின் வாகனமும், மருங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் வாகனமும் மற்றும் குமாரகோயில் முருகனுடைய வாகனமும், எம்பெருமானின் மைத்துரனான மகாவிஷ்ணுடைய வாகனமும் இங்கே சூழ்ந்து இருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்களை பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் பிரிந்து செல்கின்ற இந்த நிகழ்வு தற்போது நடைபெற இருக்கின்றது. இதுதான் இந்த பெரும் திருவிழாவின் முக்கியமான திருவிழாவாக இங்கே கருதப்படுகிறது. தற்போது 3ஆம் முறையாக எம்பெருமான் பிள்ளைகளை பிரிந்து செல்ல முடியாமல் பின்னோக்கி செல்கின்றார். தற்போது 2ஆம் முறையாக எம்பெருமான் பிள்ளைகளை பிரிந்து செல்ல முடியாமல் பின்னோக்கி செல்கின்ற நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3ஆம் முறையாக வேறு வழியே இல்லாமல் எம்பெருமான் தன் பிள்ளைகளை விடை கொடுத்து கோயிலில் உள்ளே வர வேண்டிய கட்டாயத்தில் அவர் கோயிலின் உள்ளே வருகின்ற நிகழ்வானது சற்று நேரத்தில் அரங்கேறும். அதைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தன்னை 3ஆம் திருவிழா வந்து நாடி வந்த குழந்தைகளை விட்டு பிரிந்து இன்று 9வது திருநாளான சப்தவர்ணம் நிகழ்ச்சியிலிருந்து அவர்களை பிரிந்து திருக்கோயில் வளாகத்திற்குள் எம்பெருமான் உமையவளும் தன்னந்தனியாக வருகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சியானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. சற்று நேரத்தில் எம்பெருமான் விரைவாக திருக்கோயில் உள்ளே வருகின்ற நிகழ்வானது நடக்கவிருக்கின்றது. அந்த நிகழ்வினை எங்களது காணொளி வாயிலாக காட்சிப்படுத்துகிறோம் என்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவதோடு பெருமையும் அடைகின்றோம். இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு ஒளிபரப்புகின்ற வாய்ப்பினை தந்த எம்பெருமானுக்கு இத்தருணத்தில் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சப்தவர்ண நிகழ்ச்சியை திருக்கோயிலுக்கு வந்து காண இயலாத பக்தர்களுக்கும் சரி, இதை திருக்கோயில் வளாகத்தில் நின்று கொண்டு காண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கும் சரி, இந்த அருமையான நிகழ்வினை எங்களது சேனல் வழியாக படம் பிடித்து காட்டுகிறோம் என்கிற நிலையில் நாங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருளையும் ஆசியையும் எங்கள் சேனல் வழியாக நாங்கள் கிடைக்க வலியுறுத்தி தருகின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு இந்நிகழ்வினை உங்களுக்கு நாங்கள் சேனல் வழியாக காட்டிக் கொண்டிருக்கின்றோம். தற்போது உலகையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற உலக ஜீவராசிகளை காத்து கொண்டிருக்கின்ற எம்பெருமானும் உமையவளும் திருக்கோயிலினுடைய வளாகத்தின் உட்பிரகாரத்திற்கு வருகின்ற நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் அரங்கேறும். 7 நாட்களாக தன் குழந்தைகளோடு இன்பமயமான ஒரு சூழ்நிலையில் வீட்டிலிருந்த எம்பெருமானும் உமையவளும் தற்போது 9ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அவர்களை பிரிந்து செல்ல வேண்டுமே என்கிற நிலை வருகின்ற போது மன குமரலோடும் மன கவலையோடும் அவளை விட்டு பிரிந்து வருகின்ற இந்த நிகழ்வு குடும்பத்தில் பெற்றோர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளை விட்டு பிரிய வேண்டுமே என்பது காலத்தின் கட்டாயம் என்பதை உலகையே காத்துக் கொண்டிருக்கின்ற இறைவனானாலும் சரி, பரம்பொருளாக இருந்தாலும் சரி, பாமரனாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அனைவரும் அன்பிற்கும் கட்டுப்பட்டவர்கள் என்கிற உன்னத தத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்வானது இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை தான் பெரியவர்கள் சப்தவர்ணம் என்கிற அழகிய பெயரால் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய ஆசி எல்லோருக்கும்
இத்தருணத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். எம்பெருமான் திருக்கோவில் வளாகத்திற்குள் வருகின்ற நிகழ்வினை நீங்கள் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எம்பெருமான் தன் குழந்தைகளை பிரிந்து திருக்கோவில் உள்ளே விரைவாக வருகின்ற இந்த திருக்காட்சியை நமது சேனல் வழியாக உங்களுக்கு காண்பிப்பதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். அவரை தொடர்ந்து அம்மனுடைய வாகனமானது திருக்கோவில் வளாகத்திற்குள் விரைவாக வருகின்ற நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவும் திருக்கோவில் வளாகத்திற்குள் வருகின்ற நிகழ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த அழகிய தருணங்களை நமது சேனல் வழியாக உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறோம் என்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றோம். எம்பெருமான் திருக்கோவில் வளாகத்திற்குள் வருகின்ற தருணங்களையும் தொடர்ந்து அவர்கள் குழந்தைகளான விநாயகப் பெருமானும் எம்பெருமானாகிய முருகப்பெருமானும் தத்தம் இல்லங்களுக்கு செல்கின்ற நிகழ்வானது அரங்கேறி கொண்டிருக்கின்றது. இதுவரை நீங்கள் 9ஆம் நாள் திருவிழாவினுடைய சப்தவர்ண நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீர்கள். சப்தவர்ண நிகழ்ச்சி முடிந்து பக்தர்கள் அனைவரும் அவரவர் இல்லங்களுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். இன்று காலை ஆருத்ரா தரிசனத்தோடு இந்த 10 நாள் திருவிழாவானது இனிதே நிறைவு பெறும் என்பதை எங்களது சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.